ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் அடியேனோட இனிமையான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் சுதந்திர நாள் விழாவை கொண்டாட காத்திருக்கிறோம். த ரியல் ஃப்ரீடம் கம்மிங் ஃப்ரம் இன்சைட். வீக்கெண்ட் அப்படின்னு சாட்டர்டே சண்டே வேலைக்கு போகாமல் இருந்தால் அது ஃப்ரீடம். நல்லா நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்டுட்டு அப்படியே சோபாவில் சாஞ்சி தூங்கினா ஃப்ரீடம். அப்பா அம்மா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே ஹாஸ்டலில் தங்கி ரிலாக்ஸாக தேட்டரில் படம் பார்த்துட்டு கேன்டீனில் நினச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு வீக்கெண்டு செலிப்ரேட் பண்ண ஃப்ரீடம்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீடமை செலிப்ரேட் பண்ணுறாங்க. த ரியல் ஃப்ரீடம் செலிப்ரேஷன் என்னென்னா, ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா, நோ எந்த டிசீஸ் டிஸார்டர் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் எவ்ரிடே மார்னிங் ரொம்ப ஏர்லியராக உங்களால் எந்திரிச்சிக்க முடியுதா, எவ்ரிடே நைட்டு ரொம்ப ரிலாக்ஸாக உங்களால் பெட்டுக்குள்ளே போய் தூங்கணும்னு ஃபீல் இருக்குதா, ஹோல் டே உங்களால் பிரிஸ்காக ஆக்டிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய முடியுதா, இதுதான் ஃபிசிக்கல் ஃப்ரீடம். த செகண்ட் ஃப்ரீடம் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், மென்டல் ஃப்ரீடம். வாட் இஸ் த மைண்ட், வாட் இஸ் த தாட்ஸ், வாட் இஸ் த மூட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். இது இருக்குதான்னு பாரு. வீக்கெண்டில் சாப்பிட்டு தூங்கினா மைண்டு ரிலாக்ஸாக இருக்குமா? சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு வயிறு ஃபீலாக இருக்கும், மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே அசந்து தூங்கிடுவீங்க. மோர் லேசினஸ், மோர் லெத்தார்ஜிக் மூட். யோசிச்சு பாருங்கள், ஃபுட்டில் இல்லை ஃப்ரீடம். தேட்டருக்கு போகிறீங்க, ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் மேக்ஸிமம் 3 ஹவர் கத்தல் கூச்சல் ஆட்டம் பாட்டம்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்ட். ஆனால் முடிஞ்ச உடனே உங்கள் ஹார்ட்குள்ளே இருக்கிற எமோஷ்னல் பிளாக்கேஜ் எல்லாம் வெளியே வந்து அந்த மைண்டும் பிரெயினும் இன்னும் கொலாப்ஸ் ஆகிடும். மோர் வயலன்ஸ், மோர் அண்ட் மோர் கான்ஃப்ளிக்ஸ், கன்ஃபியூஷன், எல்லாரும் கூட மோர் அண்ட் மோர் ஃபைட். ஸோ இப்போ வாட் இஸ் த மென்டல் ஃப்ரீடம்? எந்த ஒரிஸும் எந்த ஃபியரும் எந்த டினையிங் எந்த ரெசிஸ்டன்ட் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் உங்களால் ஹோல் டே ஹோல் நைட் அண்ட் டே என்டையர் வீக் ரொம்ப ரிலாக்ஸாக காமாக பீஸ்ஃபுல்லாக உங்களை. ஸோ இப்போ மென்டலாக நாம் எப்படி ஃப்ரீடமாக இருக்கிறதுனா, ஸோ பீஸ், ப்ளசண்ட், ஜாய், ஃப்ரெஷ், ஹாப்பி, மோர் அண்ட் மோர் எக்ஸைட்டிங். இதை விட மிக முக்கியமான ஃப்ரீடம் எமோஷ்னல் ஃப்ரீடம். நீங்கள் எல்லோரும் யோசிச்சுருக்கீங்களா? ஹோல் டே ஆர் ஹோல் வீக் ஆர் ஹோல் இயர் உங்களோட ஃபிசிக்கலை பாருங்கள், மைண்டை பாருங்கள். இந்த ரெண்டுமே மாறினே இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திரும்ப திரும்ப ஃபிசிக்கலாக இருக்கிற டிசீஸ் அண்ட் டிஸார்டர், அதனால் வர்ற சிம்டம்ஸ் அண்ட் மைண்ட் ரிலேட்டடாக நம்ம எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பலவிதமான அனுபவங்கள், இதை ரெண்டத்தையும் என்ன பண்ணுவோன்னா ரெக்கார்டு பண்ணினே இருக்கிறோம் எமோஷ்னலாக. இது தெரிஞ்சும் பண்ணுறோம், சில பேர் அன்கான்ஷியஸாக பண்ணுறோம். அப்போ அறியாமைன்னு சொல்ல முடியாது, அறிவுன்னு சொல்லப்படுகிற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்டலெக்சுவல் ஸ்டஃப் என்ன பண்ணுன்னா, நடந்தது எல்லாம் கேரி பண்ணி இதயத்துக்குள்ளே ரெக்கார்டு பண்ணிடும். இவங்க எப்படி தான், இவங்க எப்படி தான். அந்த எமோஷ்னல் பிளாக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணாதான் நீங்கள் இன்னும் ரொம்ப இன்னரில் ஃப்ரீடமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எமோஷ்னல் த்ரெட்டனிங், ஃபியர், மோர் ஒரீஸ், மோர் கில்ட், க்ரீட், கம்பேரிசன், மோர் அண்ட் மோர் காம்படிஷன், அதனால் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ், கன்ஃபியூஷன், நேம் அண்ட் ஃபேம், ஸ்ட்ராட்டஜி, கேஸ்ட், கம்யூனிட்டி, மோர் அண்ட் மோர் ஈகோ. யோசிச்சு பாருங்கள். இதை விட முக்கியமான ஃப்ரீடம் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி மிக முக்கியமான ஃப்ரீடம் எனர்ஜி லெவல். நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறோம், காலையில் டிஃபன், மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர், நடுவில் அப்பப்போ ஸ்நாக்ஸ், ரெஸ்ட், 8 ஹவர் ஒர்க்ஸ், மற்ற 16 மணி நேரம் நல்ல தூக்கம், கொஞ்ச நேரம் வாக்கிங், கொஞ்ச நேரம் ஜிம் அப்படின்னு நிறைய ஷெடியூல் வச்சுருக்குறோம் எனர்ஜி ரிலேட்டடாக ஃப்ரீடமாக இருக்குது.
நம்மளால் இருக்க முடியுதா? கொஞ்சம் அலசி பாருங்கள். இந்த ஃப்ரீடமை, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை உண்மையிலே நாம் எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணணுன்னா அழகாக ஒரு எவாலுவேஷன் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள். எவ்ரி லெவல் நான் எப்படி இருக்கிறேன், என்னோடய ஃபிசிக்கல் லெவல் மார்க் போடணும், என்னோடய மைண்ட் லெவல் மார்க் போடணும், என்னோடய எமோஷ்னல் லெவல் மார்க் போடணும், என்னோடய எனர்ஜி லெவல் மார்க் போடணும். இந்த 4மே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்பான்டேனியஸாக நம்ம எல்லாருக்குள்ளே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை தான் மனிதன் நன்கு புரிந்து கொள்ளணும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா இந்த 4 லெவலில் திரும்ப 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 அக்குமுலேஷனை முழுசாக ஓல்டு பண்ணினே இருக்கிறான். ஃபிசிக்கலி நான் 5 வயசு இருந்தது, இப்போ நான் 50 வயசுன்றான். மென்டலி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எங்கே இருக்கிறப்ப இப்போ 40 இயர்ஸில் ஃபேமிலி, பிஸ்னஸ்ஸு, ரிலேஷன்ஷிப், ரெஸ்பான்ஸ் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டான்றான். எமோஷ்னலாக நான் ஒரு 20 வயசில் எல்லோரும் கூட ரொம்ப ஜாய்ஃபுல்லாக எக்ஸைட்டடாக இருந்தேன், இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மோர் இஎம்ஐ ப்ராப்ளம், மோர் அண்ட் மோர் ஃப்யூச்சர் ஃபியர்னு எமோஷ்னலாக ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கிறான். அதை விட முக்கியமானது எனர்ஜி லெவலில் பெரியவங்க, சின்னவங்க, இளைஞர்கள்னு எல்லா வயதினருமே ரொம்ப சஃபர் ஆகிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் குறைவாக இருக்குன்றான், டெஃபிஷியன்சின்றான், மோர் அண்ட் மோர் நல்ல உணவு இல்லைன்றான், நல்ல தூக்கம் இல்லைன்றான், நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்றான். அதை விட இன்னும் முக்கியமாக நிறைய வேலை பார்க்குறேன், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் எல்லா தொந்தரவும், நான் தான் வீட்டுக்காக, நான் தான் நாட்டுக்காக பொறுப்பெடுக்கிறேன்னு அந்த ஐடென்டிட்டி அண்ட் ஈகோவில் போய் சிக்கிடுறதுனால எனர்ஜியில் வர மோர் சஃபரிங் இருக்குது. இந்த 4 லேயரையும் நிதானமாக நீங்கள் கொஞ்ச நேரம் தனிமையில் அமர்ந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்து நீங்கள் உங்களை கொஞ்ச நேரம் லேயர் பை லேயராக வாட்சிங் அப்புறம் மதிப்பெண் போட்டு பாருங்கள். உங்களுக்கே புரியும். இந்த 4 லெவல்லையும் இன்றைக்கு வரைக்கும் உங்களை ஒருத்தர் லீட் பண்ணுறார். அவர் பேர் இந்த 4த்துக்கு உள்ளே இருந்து உங்களை இயங்க வைக்கிற த பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆத்மன். இந்த ஆத்மன் இஸ் நத்திங் பட் பரமாத்மா. இதை தான் நாம் சிம்பிளாக உயிர்னு சொல்லுவோம். ஆனால் பெரியவங்க இதை ரொம்ப அழகாக ஆராய்ச்சி பண்ணி ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆத்மா அப்படின்னா என்னன்னா பியூர் கான்ஷியஸ்னஸ், த பியூர் அவேர்னஸ், த பியூர் சைலன்ஸ்னு சொல்லப்படுகிற புத்தர், ஜீசஸ் கிரைஸ்ட், மகாதேவா, சுப்பிரமணியா, மகா கணபதி, பராசக்தி அப்படின்றத நீங்கள் எல்லாரும் எப்போ ரொம்ப தெளிவாக அனுபவபூர்வமாக டேஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் எல்லோரும் உண்மையிலே எவ்ரி லெவலில் ஃப்ரீடமாக இந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ண முடியும். அதற்கான ஒரு அற்புதமான சாதனா தான் யோகா. நம்ம நாட்டோட பாரம்பரியமான அடித்தளம் வாய்ந்த ஆன்மீக சக்திகளை ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருந்து நல்லா லிசன் பண்ணுங்கள், லிசன் கேர்ஃபுல்லி. மைக்ரோ செல்ஸ், ஆட்டம்ஸ்னு சொல்லப்படுகிற எவ்ரி அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக சக்திகளை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு அழகான லைஃப் ஸ்டைல் தான் யோகிக் லைஃப் ஸ்டைல். இந்த யோகிக் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக, முழுமையாக, உண்மையாக கற்றுக்கிட்டு எவ்ரி லெவலில் சுதந்திரத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஊர் காந்தி நகரில் சுவாசம், இயற்கை மற்றும் யோக ஆராய்ச்சி மையம், பரம் சித்த ஞானபீடம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற தினசரி யோக வகுப்புகள், தியான வகுப்புகள், இயற்கை மருத்துவ சிகிச்சைகள், இயற்கை வாழ்வியல் கலை கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த கலையை பிழையில்லாமல் கற்று இந்த சுதந்திர நல்வாழ்வு திருநாளை ரொம்ப ஆழமான இனிமையான உணர்விலிருந்து கொண்டாடலாம். மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், வந்து வாழ்வியல் கலையை முழுமையாக கற்றுக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம்.